என்ன ஃபோன் வர சத்தம் கேக்குது? ஆயிஷா, ஃபோன் எடுடி. ஃபோன் வருது பாரு. ஃபாத்திமா தூங்குறாளுக போல, எந்திரிக்கவே மாட்டாளுங்க பாரு. என்னக்கா காலங்காத்தாலே கத்திட்டே கிடக்க? ஆயிஷா சித்தி, போன் வருது போல, அதான் அம்மா சொல்லிட்டே இருக்காங்க எடுக்க சொல்லி. சரி இருங்க, நான் போய் எடுக்கிறேன். யாரு கால் பண்ணிருக்கா? அட டாடியா? டாடி தான் கால் பண்ணிருக்காரா மார்னிங்கே? ஹலோ ஃபாத்திமா. ஃபாத்திமா குட்டி, எப்படிமா இருக்க? நல்லா இருக்கியா? நான் நல்லா இருக்கேன் டாடி. நீங்க எப்ப ஊருக்கு வருவீங்க? என்ன காலங்காத்தாலே கத்திட்டு இருந்தா அக்கா? என்ன ஃபாத்திமா, உங்க டாடி கால் பண்ணியிருக்காங்களா காலையிலேவும்? சரி சரி பேசு ஃபாத்திமா, நல்லா பேசுடி. எப்போ ஊருக்கு வருவீங்க அப்படின்னு கேளு, சரியா? டாடி நான் சாப்பிட்டேன், நீங்க சாப்பிட்டீங்களா? எப்படி இருக்கீங்க? எப்ப ஊருக்கு வருவீங்க டாடி? அம்மா கேக்குறாங்க. இன்னும் கொஞ்ச நாள்ல வந்துருவேண்டா செல்லம் நானு. நீங்க நல்லா சேஃபா இருங்க அங்க. ஆயிஷா சித்தி, இன்னைக்கு ஏதாச்சும் விளையாடலாமா? நான் என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வர சொல்லியிருக்கேன் வீட்டுக்கு, ஜாலியா விளையாடலான்னு சொல்லியிருக்கேன். அவங்க இப்போ இன்னும் கொஞ்ச நேரத்துல வந்துருவாங்க. ஓகே ஃபாத்திமா, நம்ம ஏதாச்சும் விளாட்லாம். நல்ல ஐடியா தான் கொடுத்துருக்கேன். நானும் நிறைய திங்ஸ் வாங்கி வச்சுருக்கேன் கடையில். அதை வச்சு இன்றைக்கி ஏதாச்சும் ஒரு புது கேம் விளாட்லாம், சரியா? ஓகே சித்தி, இன்னைக்கு ப்ளே பண்ணலாம். செம்ம ஜாலியா இருக்க போகுது. என்ன கேம்னு எனக்கு மட்டும் சொல்றீங்களா? இதோ பாத்தியா, ஸ்லைமு. அதுக்கப்புறம் நான் இன்னும் நிறைய திங்ஸ் வச்சுருக்கேன். அது இந்த மாதிரி கேக்ஸு, சாக்லேட்டு, அதுக்கப்புறம் இந்த பச்சை மிளகா, அதுக்கப்புறம் பேப்பர் கப்ஸு, ஒரு கிஃப்ட்டு கூட வச்சுருக்கேன். இதெல்லாம் வச்சு தான் இன்றைக்கி நம்ம ஒரு கேம் ப்ளே பண்ண போகிறோம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அந்த கேமு. பாத்தியா ஃபாத்திமா, இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேமு. இதில் லக் இருக்கவங்களுக்கு நல்ல ப்ரைஸாக கிடைக்கும். லக் இல்லாமல் இருக்கவங்களுக்கு இது கூட கிடைக்கலாம், பச்சை மிளகா அந்த மாதிரி கூட கிடைக்கலாம். அதை அவங்க சாப்பிட்டும் காட்டணும். ஓ அப்படியா சித்தி, ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் போல இந்த கேமு. அதோ இருக்காங்க பாரு மிஸ்ஸும் ஃபாத்திமாவும், அதை உட்காந்துருக்காங்க. வாங்க நம்மளும் போய் பார்ப்போம் என்ன செய்யறாங்கன்னு. நிறைய திங்ஸ் வேற எடுத்து வச்சிருக்காங்க. ஃபாத்திமா, நாங்க வந்துட்டோம். ஃபாத்திமா, நீ வர சொல்லியிருந்தல, நாங்களும் ப்ளே பண்ண வந்துட்டோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இதோ உட்காருங்க. நம்ம இன்னும் கொஞ்ச நேரத்துக்கு கேமை ஸ்டார்ட் பண்ணிடுவோம். வெயிட் பண்ணுங்க பசங்களா, சரியா? இன்னும் கொஞ்ச நேரத்தில் நான் இதை ரெடி பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் எல்லாருமே விளையாடலாம், சரியா? இது நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த கேம் விளாட்றதுக்கு. யாருக்கு லக்கு இருக்கோ அவங்க வின் ஆயிடுவாங்க. அதுக்கப்புறம் யாருக்கு இந்த மாதிரி பச்சை மிளகா இதெல்லாம் வருதோ அது எல்லாத்தையுமே அவங்க சாப்பிட்டு காட்டணும், சரியா பசங்களா? ரூல்ஸ் புரிஞ்சிருச்சா அவங்களுக்கு? புரிஞ்சிருச்சு மிஸ், எங்களுக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு. யார் யாருக்கெல்லாம் குட் ஐட்டம்லாம் வருதோ அவங்கெல்லாம் வின்னு. அவங்களுக்கெல்லாம் நல்ல லக்கியான பர்சன். யார் யாருக்கு பச்சை மிளகாலாம் வரப்போகுதுன்னு தெரியல. சரி பசங்களா, வெரி குட், நல்லா புரிஞ்சுக்கிட்டீங்களே. சரி, நான் இதை ரெடி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். எல்லாத்துக்குமே ஃபஸ்ட்டு நூலை கட்டிடுறேன். நூலை கட்டிட்டு அதை அப்படியும் அந்த கப்பில் இன்சர்ட் பண்ணுறது தான். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள் தான், வெரி சிம்பிள். நான் இப்போ பண்ணி காட்டுறேன். எல்லாத்தையுமே வேகமாக பண்ணி முடிச்சிடுறேன். அதுக்கப்புறம் நீங்கள் எல்லாருமே ப்ளே பண்ணலாம், சரியா? இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா, நீங்கள் இழுக்கிற கயிறில் தான் நல்ல விஷயம் இருக்குது. நீங்கள் இழுக்கிற கயிறில் பச்சை மிளகா இந்த மாதிரி இருக்குது அப்படின்னு யாருக்குமே தெரியாது. நீங்கள் ஒரு கெஸ்ஸிங்கில் தான் இழுக்கணும் கயிறை. அதில் தான் உங்களுக்கு லக் இருந்தால் கிடைக்கும், சரியா பசங்களா? பசங்களா, நீங்கள் எல்லாமே விளையாட ரெடியாக இருக்கீங்களா? யார் யாருக்குன்னா இந்த கேம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சின்னு லாஸ்ட்டில் சொல்லுங்கள், சரியா? இப்போ எல்லாருமே ப்ளே பண்ண ரெடியாக இருங்க. ஷாலினிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்க, சரியா? கப்பு நடுவில் இருக்க த்ரெட்டை இழுக்கணும், சரியாம்மா? புரிஞ்சா? ஓகே மிஸ், எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு. இப்போ பாருங்க நான் எப்படி விளையாடுறேன்னு. கப்புக்கு நடுவில் இருக்க ஏதாச்சும் நூலை இழுக்கணும், அவ்வளோதானே. இது ரொம்ப சிம்பிள் மிஸ். நான் எப்படி விளையாடுறேன்னு பாருங்க. ரொம்ப பேசுறான், ஆனா இவளுக்கு பச்சை மிளகா தான் கிடைக்க போகுது. பாவம் ஷாலினி. ரொம்ப ரவி, அப்படிலாம் இல்லை, யாருக்கு என்ன வேணா கிடைக்கலாம். அது அவங்கவுங்க என்ன த்ரெட் இழுக்கிறாங்களோ அதை பொறுத்து தான் இருக்குது. ஷாலினி, நீ ஸ்டார்ட் பண்ணுமா, உனக்கு என்ன வருதுன்னு பார்ப்போம் லக்குக்கு. ஓகே மிஸ், நான் ஸ்டார்ட் பண்ணுறேன் மிஸ். ஃபஸ்ட்டு எந்த கயிறு இழுக்கலாம்? எந்த பக்கம் இருக்கிறது இழுத்தா நம்மளுக்கு ஐஸ்கிரீம் கிடைக்கும்? ஐஸ்கிரீமு இல்லாட்டி அந்த கேக்கு ஏதாச்சும் கிடைச்சா போதும்.
எனக்கு இந்த ஸ்லைம் இதெல்லாம் வேணாம், gift கூட வேணாம், எனக்கு சாப்பிட்ற பொருள் ஏதாவது கிடைச்சா போதும். என்ன கிடைச்சிருக்குன்னு தெரியலையே. சரி இந்த நூல், ஐயா கேக் தான் வருது. நம்ம இழுக்கும் போது இந்த நூலை இழுத்தா கேக் தான் வருது. ஐயா ஜாலி ஜாலி நூல். இந்த நூலை இழுத்தோன்னே எனக்கு கேக் கிடைச்சிருச்சு. கேக்கு பரவாயில்லையே, ஷாலினி கேட்ட மாதிரி கேக்கே கிடச்சிருச்சு. இந்தா ஷாலினி, நீ கேட்ட கேக்கு பொறு எடுத்து தரேன். இந்தாப்பா நீ கேட்ட கேக்கு. சூப்பராக இருக்கும், ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர் கேக்கு ஷாலினிக்கு. ஐயா ஜாலி ஜாலி, நான் நினைச்ச மாதிரி எனக்கு கேக்கே கிடைச்சிருச்சு. நான் இப்பயே சாப்பிட போறேன். சூப்பரா இருக்கும் போல இந்த கேக்கு. அடுத்து நான் தானே விளையாட போறது. இப்ப பாரு, எனக்கு அந்த பெரிய gift மட்டும் கிடைச்சா போதும். அது சூப்பரா இருக்கு, பெருசா இருக்கும் போலயே, நிறைய பெரிய டாய் இருக்கும் போல அதுல. சரி நம்ம இழுப்போம். இப்ப என்ன கிடைக்க போகுது? நல்லதா கிடைக்கணும், நல்லதா கிடைக்கணும். அந்த பெரிய gift கிடைச்சா சூப்பரா இருக்கும். நமக்கு என்ன வருது? ச்சே, இந்த பச்சை மிளகாயா கிடைச்சிருக்கு, பிடிக்கவே இல்லையே. ஐயோ ரவி, இந்தா உனக்கு பச்சை மிளகா தான் கிடச்சிருக்கு. நீ அதை கண்டிப்பாக சாப்பிட்டே ஆகணும், சாப்பிட்டு தான் காட்டணும். நீ ஷாலினியை சொல்லி சொல்லி உனக்கே கடைசியில் பச்சை மிளகா கிடச்சிருச்சு. சீ, இதை சாப்பிடணுமா? ஐயோ உரைக்குதே. போதும் போதும் மிஸ், நான் சாப்பிட்டது. நெக்ஸ்ட் யார் விளையாட போகிறது? நெக்ஸ்ட்டு மீனாவா? மீனா விளையாடு நீ. ஆமா மிஸ், ரவிக்கு அப்புறம் நான் தான் விளையாட வேண்டியது. எனக்கு என்ன கிடைக்க போகுதுன்னு தெரியலையே. எனக்கு ஸ்லைம் கிடைச்சா சூப்பரா இருக்கும், இல்லாட்டி அந்த ஐஸ்கிரீம் ஏதாச்சும் ஒன்று கிடைச்சா சூப்பரா இருக்கும். எது கிடைக்க போகுதுன்னு தெரியலையே. சரி இங்கனுக்குள்ள இருக்க அந்த நூலை மட்டும் இழுப்போத்தானே. ஐயா சூப்பரு, எனக்கு ஐஸ்கிரீம் கிடைச்சிருக்கு. சூப்பரா இருக்கும், ஜாலியா இருக்கும். இந்த ஐஸ்கிரீம் சாப்பிடணும்னு நான் ரொம்ப நேரம் நினைச்சிட்டே இருந்தேன். பரவாயில்லையே மீனா, உனக்கு ஐஸ்கிரீம் கிடச்சிருக்கு. இரு வெயிட் பண்ணு, நான் இந்த த்ரெட்டை கட் பண்ணிட்டு தரேன். இந்த மீனா, நீ ஆசைப்பட்ட இந்த ஐஸ்கிரீமு உனக்கே கிடச்சிருச்சு. இந்தா வச்சுக்கோ. ஐயோ நான் ஜாலியா சாப்பிடுவேன். சூப்பரா டேஸ்டா இருக்கும் போல. சூப்பர் மீனா, அடுத்து நான் தான் விளையாடுறது. சரி நான் போய் விளையாடுறேன். சரி நம்ம எந்த சைடு இருக்க நூலை இழுக்கலாம்? இந்த சைடு இருக்கதை இழுக்கலாம். என்ன வருது? ஐயா ஜாலி, பெரிய கிஃப்ட் கிடைச்சிருக்கு. அதுல என்ன இருக்குன்னே தெரியலையே, ஒரே ஆர்வமா இருக்கு. பெரிய கிஃப்ட் கிடைச்சிருக்கு எனக்கு. வெயிட் பண்ணு ஃபாத்திமா, உனக்கு நான் கட் பண்ணி தரேன். ஆனால் உள்ள பெரிய கிஃப்ட்டும் இருக்கலாம், ஆனால் சின்ன திங்ஸு கூட இருக்கலாம். ரெண்டில் எது வேணா இருக்கலாம். பார்த்து கேர்ஃபுல்லாக ஓப்பன் பண்ணு, சரியா? என்ன சித்தி சொல்றீங்க? ஆனா பெரிய கிஃப்ட் தான் இருக்கும், எனக்கு தெரியும். நீங்க போய் சொல்றீங்க, போங்க. சரி சரி ஃபாத்திமா, நீ ஓப்பன் பண்ணி நீயே பார்த்துக்கோ. லாஸ்ட்டாக யாரு? மாயா தானே? மாயா நீ விளையாடவாமா? ஐயோ எதை இழுக்கிறதுன்னு ஒரே கன்ஃபியூஷனா இருக்கே. எது இழுத்தாலுமே ஒன்று பச்சை மிளகா இருக்கு. சரி நான் இதை இழுப்போம், எப்படி வரப்போகுதுன்னு தெரியல. என்ன ஐயா ஸ்லைம் கிடைச்சிருக்கு. சூப்பரா இருக்கும் ஸ்லைம் வச்சு விளையாட. இந்த மாயா, நீ வின் பண்ணது ஸ்லைம். இதோ நூலை எடுத்துட்டு தரேன், இந்தா வச்சுக்கோ. ஐயா ஜாலியா இருக்கு, கொடுங்க. ஓரளவு எல்லாத்துக்குமே நல்ல நல்ல கிஃப்ட்ஸ் தான் கிடச்சிருக்கு. சரி, இந்த எக்ஸ்ட்ரா இருக்க ஒரு ஸ்லைமை ரவிக்கு கொடுத்துருவோம், சரியா பசங்களா? ரவிக்கு தான் பச்சை மிளகா கிடச்சிருக்கு, அதனால இந்த ரவி இது நீ வச்சுக்கோ. ஐயா ஜாலி, தேங்க்யூ மிஸ். இந்தாங்க ஆண்டி, இந்த பச்சை மிளகாயை நீங்க சமையல் பண்ண வச்சுக்கோங்க, வேஸ்ட் ஆக்காம. பரவாயில்லையேப்பா ரவி, நீ உண்மையிலே நல்ல பையன்தான். கொடுப்பா, அதை அங்கனுக்குள்ளே வச்சுட்டு போ, நான் யூஸ் பண்ணிக்கிறேன் சமையலுக்கு. ஐயோ ஆண்டி, ரொம்ப புகழாதீங்க. சரி பசங்களா, இன்னைக்கு விளையாண்ட கேம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சா? இதே மாதிரி நெக்ஸ்ட் டைம் வரும்போது ஏதாச்சும் டிஃப்ரெண்ட்டாக கேம் யோசிச்சு வைக்கிறேன். சித்தி இதை வேகமா ஓபன் பண்ணி கொடுங்களேன். உள்ள என்ன கிஃப்ட் இருக்குன்னு எனக்கு பார்க்க ரொம்ப ஆசையா இருக்குது. இதோ ஓப்பன் பண்ணி தரேன் ஃபாத்திமா, வெயிட் பண்ணுறியா? இதோ ஓப்பன் பண்ணி தரேன். உள்ளே என்ன கிஃப்ட் இருக்குன்னு பார்த்துடலாம். உள்ளே என்ன கிஃப்ட் இருக்கும்? உள்ள உனக்கு ரொம்ப பிடிச்ச கோழி குண்டு இருக்கு. இந்தா ஃபாத்திமா, நல்லா வச்சு விளையாடு. என்னது இவ்வளோ பெரிய பாக்ஸ்ல சாதாரண கோழி குண்டு இருக்காச்சா? இது எனக்கு பிடிக்காது, போ, நீ ரொம்ப மோசம்.